பஸ் ஊழியர்கள் 9ஆம் தேதி வேலை நிறுத்தம். முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. போராட்டத்தை கைவிடுங்கள், போக்குவரத்து தொழிற்சங்கங்களுக்கு அமைச்சர் சிவசங்கர் வேண்டுகோள். இது என்ன விஷயம்? 6 அம்ச கோரிக்கைகள். போக்குவரத்து துறையில் உள்ள காலி பணி இடங்களை நிரப்ப வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள விலை பணியை உடனே வழங்க வேண்டும். புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும். 15வது ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும். கருணை அடிப்படையில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். போக்குவரத்து துறையின் வரவுக்கு செலவுக்கு இடையேயான தொகையை பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டும் ஆகிய 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து கழக நிர்வாகத்திற்கு தொழிற்சங்கம் கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி வேலை நிறுத்த அறிவிப்பு வெளியிட்டு இருந்தது. துபாய், ஜனவரி 4. இராணுவ தளபதியின் நினைவு நிகழ்ச்சியில் பயங்கரம். ஈரானில் அடுத்தடுத்து குண்டுவெடிப்பு, 103 பேர் பலி, 188 பேர் படுகாயம். ஈரானில் அடுத்தடுத்து 2 குண்டு வெடிப்புகள் நடந்து பேரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. குண்டு வெடித்த பகுதியில் கார்கள் சேதம் அடைந்து இருப்பதையும், சம்பவ இடத்தில் ஆம்புலன்ஸ் மூலம் மீட்பு பணிகள் நடைபெறுவதையும் படத்தில் காணலாம். ஈரானில் அடுத்தடுத்து குண்டுவெடிப்பு. ஷார்ட்டாக பார்த்துடுவோம், சரிங்களா? ஆமாம், இது ஈரானின் வலிமையான இராணுவ தளபதியாக இருந்தவர் காசிம் சுலைமானி, ரைட்டுங்களா? 4வது நினைவு தினம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஆமாம், கடந்த 2020ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி ஈராக்கில் பாக்தாக் விமான நிலையம் அருகே காரில் சென்றபோது அமெரிக்காவின் ஆளில்லா விமானம் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டார். அதே இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. 103 பேர் இறந்துட்டாங்க, 188 பேர் படுகாயம். என்னன்னா, ஈரானை பொறுத்தவரை பல்வேறு ஆயுத குழுக்கள், பயங்கரவாத அமைப்புகள் என ஏராளமான எதிரிகளை கொண்டிருக்கிறது. அதே நேரம் ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுதி போன்ற அமைப்பினரை ஈரான் ஆதரித்து வருகிறது. இஸ்ரேல் இடையே போர் நடந்து வரும் இந்த சூழலில் ஈரானில் மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருப்பது சர்வதேச அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. தயவு செஞ்சு தினம் பேப்பர் படியுங்க, சுற்றுச்சூழலை தெரிந்து கொள்ளுங்கள். ஜனவரி 4, 2024. உப்பு, அரிசி, பால் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் கவர்களில் விற்பனை செய்ய தடையில்லை, ஹைகோர்ட் உத்தரவாங்க. இது எப்படி இருக்குது சொல்லுங்கள்? மது பிரியர்களே, உங்களை தான் கேட்குறேன், இது எப்படி இருக்குது? மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு சொல்லிட்டு காந்தி ஜெயந்தி அன்றைக்கி கூட 24 மணி நேரமும் விற்கிறது. ஆமாம், இந்த 10 ரூபா பாலாஜி அதாங்க, செந்தில் பாலாஜி, அதாவது ஏதோ ஒரு 4-5 நாள் அந்த 10 ரூபா வாங்காமல் 135 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ திருப்பி அந்த 140 ரூபா மேலே தான் ஓடுன்னு இருக்குது. சரி, அதெல்லாம் ஓட்டுட்டு அந்த குட்கா பான் புறாக்கு அந்த ஈஸியெல்லாம் தாராளமாக கிடைக்குது. இப்போ போட்டாங்களா, உப்பு, அரிசி, பால் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் பிளாஸ்டிக்கில் தடையில்லைன்னு போட்டாங்களா, ஒரு 10 நாள் பொறுத்து மறுபடியும் தடை போடுவாங்க. அப்போ தானே இது வாங்க முடியும். ஏங்க, அந்த ரைடுன்னு சொல்லிட்டு கார் வந்து நிற்கிது, காசு வாங்கினா போயினாக்குறாங்க. கேவலங்க, சொன்னால் என் மேலே கோச்சிக்கிறீங்க, கோச்சிட்டு போங்க. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தொழிலாளர் நல அலுவலகத்தில் தொழிலாளர் நலத்துறை, போக்குவரத்து கழக நிர்வாகம் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகளின் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடந்தபோது எடுத்த படம். முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வி, 9ஆம் தேதி வேலை நிறுத்தம், தொழிலாளர்களின் உணர்வுகள். ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்கலாம் வாரிசு அடிப்படையில் பணி, அமைச்சர் அறிக்கை. ஜனவரி 4, 2024. வேலு நாச்சியார் வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த நாள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாராம். 2 பேரின் வீரத்தை இந்தியர் அனைவரும் அறிய வேண்டும். வாழ்த்துக்கள், வணங்குகிறோம். ஆனால் இது முக்கியம் கிடையாது. வீரபாண்டியனும் இல்லை, வேலு நாச்சியாரும் இல்லை. ஆனால் வீட்டுக்கு வீடு 4 வீரர்கள் இருக்கிறார்கள். பட்டா கத்தியோடு பிறந்த நாளை கேக்கு வெட்டி கொண்டாடுகிறார்கள். இந்த வீரர்கள் யார் தெரியுமா? ஆமாம், வெள்ளைக்காரன் ராத்திரி 12 மணிக்கு வெளியேறிட்டான். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் இருட்டில் தான் போனான். இருட்டில் தான் இருக்குது இந்தியா. ஆனால் பசி, பட்டினி, வறுமை, வறட்சி, பட்டாக்கத்தியை வச்சு செயின் அறுத்துக்குன்னு, தாலி அறுத்துக்குன்னு தெரியுது. வீட்டுக்கு 4 வீரர்கள் திருடர்கள்
என்றவர்கள். இவர்களுக்கு நாளைக்கு ஏதாவது என்னமோ. புதுடெல்லி ஜனவரி 4. சிறைகளில் சாதி பாகுபாடு. தமிழ்நாடு உள்ளிட்ட 11 மாநிலங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டு நோட்டீஸ். ஆமாம், தகவல் பெருசாக இருக்குது. ஷார்ட்டாக சொன்னால் அதுக்கும் எதையாவது சொல்லுவாங்க. சரி, விஷயம் என்னன்னு சொன்னாங்க, நம்ம அதை பார்த்துருவோம். என்னது இது? ஆமாம், இது என்ன இது? சிறைச்சாலைகளில் உள்ள கையேடுகள் விதிகள் செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். சரி, அதுக்கப்புறம் ஒரு 11 மாநிலங்களுக்கு நோட்டீஸு. விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு உள்ளிட்ட 11 மாநிலங்களின் சிறை கையேடுகளை தொகுக்குமாறு மூத்த வக்கீல் எஸ் முரளிதரை கேட்டதுடன் சிறைச்சாலை கையேடுகள் சிறைகளில் சாதி பாகுபாட்டை ஊக்குவிப்பதாக தெரிவித்து தாக்கல் செய்த பொதுநல மனுவுக்கு பதிலளிக்க தமிழ்நாடு உள்ளிட்ட 11 மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் உத்தரவிட்டு விசாரணையை 4 வாரங்களுக்குள் தள்ளி வைக்கப்படுகிறது. ஜனவரி 4, 2024. ஏங்க, 2023 மாதிரி மோசமான ஆண்டு 2024ன்னு யாருமே சொல்லாதீங்க. இங்கே பாருங்கள், செந்தில் பாலாஜி மீதான மோசடி வழக்கில் மேலும் 900 பேர் மீது குற்றப்பத்திரிகை. விசாரணை பிப்ரவரி 2 தள்ளி வைத்து கோர்ட்டு உத்தரவாம். இதை விட சிறப்பான விஷயம் நடக்க வாய்ப்பு இல்லை. 900 பேர் மீது குற்றப்பத்திரிகை. ஆல்மோஸ்ட் இது திமுகவிற்கு ஒரு மாபெரும் ஒரு இழப்பை தரும் என்றே நான் கருதுகிறேன். திமுக தொண்டர்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. தேங்க்யூ. சென்னை ஜனவரி 4. திமுக முன்னாள் எம்எல்ஏ கு.க. செல்வம் மரணம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். கு.க. செல்வம் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது மனைவி துர்காவுடன் அஞ்சலி செலுத்திய காட்சி. மீனம்பாக்கம் ஜனவரி 4. சென்னை விமான நிலையத்தில் 11 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல். இலங்கை பெண்கள் உள்பட 8 பேர் கைது. சின்ன புள்ளியிலேருந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறேங்க. சின்ன புள்ளியிலேருந்து நியூஸ் பேப்பர் இல்லைன்னா நான் இல்லை, அப்படித்தான். அதனால தான் எல்லோரையும் நியூஸ் படிங்க சொல்கிறேன். இந்த சென்னை விமான நிலையம் மாதிரி இந்தியாவில் ஏகப்பட்ட விமான நிலையம் இருக்குதுங்க. எல்லா விமான நிலையத்துலேயுங்க தினங்க 2 கிலோ 3 கிலோ 5 கிலோ 10 கிலோ 15 கிலோ தங்கம் எல்லாம் பறிமுதல் பண்ணுறாங்க. எங்கே போகுதுங்க? பாதுகாப்பாக இருக்குல்லங்க. யார்கிட்டங்க? எப்படியோ பாதுகாப்பாக இருந்து சரிங்க. புதுடெல்லி ஜனவரி 4. விபத்துகளை ஏற்படுத்தி அதிகாரிகளுக்கு தெரிவிக்காமல் தப்பி ஓடும் டிரைவர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது ரூபாய் 7 லட்சம் அபராதம் விதிக்கப்படும் என்ற புதிய சட்டத்தை பரிசீலனை செய்ய கோரி வட மாநிலங்களில் லாரி டிரைவர்கள் 2 நாட்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பல இடங்களில் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டது. வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளானார்கள். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு முன் வந்தது. நேற்று முன்தினம் இரவு நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லாவுடன் அகில இந்திய அனைத்து இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் லாரி டிரைவர்கள் சங்கம் நிர்வாகிகள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். புதிய சட்டம் குறித்து லாரி டிரைவர்களுடன் கலந்து ஆலோசித்த பின்னர் அமலுக்கு கொண்டு வரப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட அனைத்து இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக தெரிவித்து முன்தினம் இரவு அறிவித்தது. சென்னை ஜனவரி 4. 1000 ரூபாய் வழங்குவது பற்றி முதலமைச்சர் முடிவெடுப்பார். பொங்கல் பரிசு தொகுப்பு அடுத்த வாரம் வழங்கப்படும். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் டெல்லி பயணம். கேலோ இந்தியா விளையாட்டு விழாவில் பங்கேற்க
பிரதமர் மோடிக்கு அழைப்பு. சென்னை ஜனவரி 4. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி மனு. அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை கோர்ட் உத்தரவு. மும்பை ஜனவரி 4. மராட்டியத்தில் திடீர் நிலநடுக்கம். மராட்டிய மாநில தலைநகர் மும்பையை அடுத்துள்ள பால்கர் மாவட்டத்தில் நேற்று மதியம் 1 மணி அளவில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நில அதிர்வை மாவட்டத்தின் சில பகுதிகளில் மக்கள் உணர்ந்தனர். 3.4 ரிக்டர் அளவுகோலில் பதிவாகி இருந்தது. இருப்பினும் நிலநடுக்கத்தின் மையப்பகுதி தெளிவாக தெரியவில்லை. இந்த லேசான நில நடுக்க அதிர்வால் உயிர் சேதம் பொருள் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பால்கர் மாவட்டத்தில் ஏற்கனவே பல தடவை நிலநடுக்கம் ஏற்பட்டு உள்ள நிலையில் மீண்டும் நில அதிர்வு ஏற்பட்டு இருப்பது அந்த மாவட்ட மக்களை பீதியில் ஆழ்த்தி உள்ளது. சென்னை ஜனவரி 4. நீலகிரி தேனியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். வடகிழக்கு பருவமழை பொதுவாக அக்டோபர் மாதம் தொடங்கி டிசம்பர் மாதத்துடன் நிறைவு பெறும். ஆனால் நடப்பாண்டு இந்த மாதம் வரை பருவமழை நீடிக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டு வருகிறது. வழக்கமாக டிசம்பர் மாதத்துடன் நிறைவு பெறும் பருவமழை கணக்கின்படி நடப்பாண்டில் தமிழ்நாடு புதுச்சேரியில் விட 4% அதிகமாக மழை பதிவாகி இருந்தது. இந்த நிலையில் பருவமழை இம்மாதம் இறுதி வரை நீடிக்கும் என்று ஆய்வு மையம் தெரிவித்தபடி தற்போது ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கைக்கு தெற்கு நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்று வியாழக்கிழமை முதல் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து உள்ளது. சென்னை ஜனவரி 4. சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் 47வது சென்னை புத்தக கண்காட்சி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் புத்தக கண்காட்சியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்து கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்ட போது எடுத்த படம். அருகில் அமைச்சர்கள் ம. சுப்பிரமணியன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் நக்கீரன் கோபால் உள்பட பலர் உள்ளனர். திருப்பரங்குன்றம் ஜனவரி 4. பொங்கல் பண்டிகையையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை, தகுதி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன.